Hello learners, welcome to Suya Magical Physics. இந்த செஷனில் நம்ம ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக் கிளாசிக்கல் மெக்கானிக்ஸில் ஹாமில்டோனியன் ஃபார்முலேஷன், தென் ஹாமில்டன்ஸ் கனானிக்கல் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன், அதோடைய கரஸ்பாண்டிங்கான சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஹாமில்டோனியன் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, எந்த ஒரு ஆக்டிவிட்டி எடுத்துக்கிட்டோம், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பார்ட்டிக்கலுடைய மூமெண்ட்டை கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ அதில் ரெண்டு விதமான எனர்ஜி இன்வால்வ் ஆகுங்கிறது தெரியும், கைனட்டிக் எனர்ஜி அண்ட் பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஸோ ரெண்டுடைய சம்மப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதை தான் வந்து நம்ம ஹாமில்டோனியன் அப்படிங்கிறதா நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறோம். அதுதான் H is equal to T plus V, கைனட்டிக் எனர்ஜி ப்ளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஸோ கிளாசிக்கல் வேல எக்ஸ்பிரஸ் பண்ணணும் அப்படின்னா H of QI, PI, T. அதாவது இந்த ஹாமில்டோனியன் அப்படிங்கிறது வந்து it is a function of generalized coordinate. ஸோ generalized coordinate சொல்கிறது இந்த QI, நெக்ஸ்ட்டு PIங்கிறது generalized momentum, நெக்ஸ்ட் Tங்கிறது டைமை ரெஃபர் பண்ணுறது. ஸோ ஹாமில்டோனியன் இந்த மூணு டேர்ம்ஸோடைய ஒரு ஃபங்க்ஷனாக தான் வந்து இது ஆக்ட் ஆகுது. ஸோ ஹாமில்டோனியனை ஒரு ஃபங்க்ஷன் ஃபார்மேட்டில் நம்ம எழுதணும் அப்படின்னா H is equal to summation of PI QI dot minus L of QI dot. ஸோ இதில் இந்த L அப்படிங்கிறது வந்து லக்ராஞ்சியன் அப்படிங்கிற டேர்மை வந்து ரெஃபர் பண்ணும். லக்ராஞ்சியன் ஃபங்க்ஷன் Lங்கிறது. ஸோ எப்படி நம்மளுடைய ஹாமில்டோனியன் அப்படிங்கிறது இந்த ஜென்ரலைஸ்டு கோஆர்டினேட், ஜென்ரலைஸ்ட் மொமெண்டத்தை வந்து டிபெண்ட் பண்ணி இருக்குன்னு சொல்கிறோமோ, இந்த லக்ராஞ்சியன் அப்படிங்கிறது வந்து அதே போல் ஜென்ரலைஸ்டு கோஆர்டினேட் அண்ட் ஜென்ரலைஸ்டு வெலாசிட்டியை டிபெண்ட் பண்ணி இருக்கும். QI டாட்டுங்கும் போது வந்து அது வெலாசிட்டியை ரெஃபர் பண்ணும். ஸோ இதுதான் வந்து ஹாமில்டோனியனுக்கும் லக்ராஞ்சியனுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு டிஃபரன்ஸ். அண்ட் தென் ஸோ இந்த ஹாமில்டோனியனை வந்து நம்ம இட்ஸ் அ கான்ஸ்டன்ட் ஆஃப் மோஷன் அப்படிங்கிறதா சொல்லலாம். அதாவது இட் டஸ் நாட் இன்வால்வ் எனி டைம். ஸோ எப்போ வந்து டைம் வேரியபிளை வந்து டிபெண்ட் பண்ணி இல்லையோ அப்போ நம்ம ஹாமில்டோனியனை வந்து கான்ஸ்டன்ட் ஆஃப் மோஷன் அப்படிங்கிறதா சொல்லலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இஸ் ஹாமில்டன்ஸ் கனானிக்கல் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன். ஸோ இதில் QJ டாட் PJ. ஸோ இந்த ரெண்டுடைய டேர்ம் QJ டாட் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் ஜெனரலைஸ்ட் கோஆர்டினேட்ஸ். ஸோ ஜெனரலைஸ்ட் கோஆர்டினேட் வந்து இட் இஸ் ஈக்குவல் டு ∂H டிவைடட் பை ∂PJ. அதே இது ஜெனரலைஸ்ட் மொமெண்டம் PJ அப்படிங்கிறது வந்து மைனஸ் ∂H பை ∂QJங்கிறதா இருக்கும். ஸோ இதுதான் வந்து கனானிக்கல் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன், வெரி இம்பார்ட்டண்ட் ஒன். ஆல்ரெடி உள்ள டிஆர்பிலையும் சரி, பிஜிடிஆர்பி செட் அந்த மாதிரி எக்ஸாம்ஸில் வந்து இந்த கனானிக்கல் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனை வந்து ஒன் வேர்டு கொஸ்டினாக வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த கனானிக்கல் ஈக்குவேஷனில் இருந்து தான் வந்து இந்த மைனஸ் ∂L பை ∂T அப்படிங்கிறது இட் இஸ் ஈக்குவல் டு ∂H பை ∂T அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். ஸோ லக்ராஞ்சியன் டேர்ம் Lங்கிறது, Hங்கிறது ஹாமில்டோனியன் டேர்ம். ஸோ if a coordinate is cyclic in Lagrangian means then it will also be a cyclic in Hamiltonian. ஸோ இது வந்து ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபிசிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஹாமில்டோனியன். அதாவது ஒரு சிஸ்டம் வந்து கன்சர்வேட்டிவாக இருக்குது அப்படின்னா தட் மீன்ஸ் பொட்டன்ஷியல் டேர்ம் வந்து இட் டிபெண்ட்ஸ் ஒன்லி ஆன் பொசிஷன் அலோன். இட் வில் நாட் டிபெண்ட் அப்பான் த வெலாசிட்டி டேர்ம். அதாவது கோஆர்டினேட் டேர்மை மட்டும் வந்து டிபெண்ட் பண்ணி இருந்துச்சு அப்படின்னா அந்த சிஸ்டம் வந்து கன்சர்வேட்டிவ் அப்படிங்கிறதா சொல்லலாம். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஹாமில்டோனியன். அண்ட் நெக்ஸ்ட் அனதர் ஒன் இஸ் கோஆர்டினேட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஈக்குவேஷன். ஸோ ஹியர் இட் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் டைம். ஸோ தட் மீன்ஸ் அந்த எக்ஸ்பிரஷன் எப்படி எழுதலாம்னா சம்மேஷன் QJ டாட் PJ இஸ் ஈக்குவல் டு 2T. ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் H அப்படிங்கிறது வந்து இட் இஸ் ஈக்குவல் டு T ப்ளஸ் V. ஸோ இது ஹாமில்டோனியன். அதே இது லக்ராஞ்சியன் எழுதும்போது வந்து இது T மைனஸ் V அப்படிங்கிறத நம்ம எழுதிக்கிடலாம். ஸோ ஃபார்முலா எக்ஸ்பிரஷன் வந்து நமக்கு என்னன்னு தெரியும், H அப்படிங்கிறது இட் இஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் ஆஃப் PI QI டாட் மைனஸ் L ஆஃப் QI டாட். இதுதான் வந்து ஹாமில்டோனியன் ஃபங்க்ஷனுங்கிறத நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ இதில் இந்த டேர்மை அனதர் சைடு கொண்டு வந்தோம் அப்படின்னா H ப்ளஸ் L, நான் ப்ராக்கெட் டேர்ம் இல்லாமல் இதில் எழுதியிருக்கேன். H ப்ளஸ் Lங்கிறது வந்து இட் இஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் PI
QI டாட்டுங்கிறதா நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த H ப்ளஸ் L ஆல்ரெடி ஹெச்ங்கிறது என்னன்னு சொல்லியிருக்கேன் T ப்ளஸ் V. அதே போல் எல்லுங்கிறதுக்கு பதிலாக T மைனஸ் V. அதை சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா T ப்ளஸ் V ப்ளஸ் T மைனஸ் Vங்கிறத எடுத்துட்டோம் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ள இந்த ரெண்டு பொட்டன்ஷியல் டேர்மும் கேன்சல் அவுட் ஆகும். ரைட் ஹேண்ட் சைடில் சம்மேஷன் ஆஃப் PI QI டாட். ஸோ T அண்ட் T ரெண்டும் ஆடப் ஆச்சு அப்படின்னா நமக்கு 2T is equal to summation of PI QI டாட். ஸோ இதை தான் வந்து ஃபிசிக்கல் சிக்னிஃபிகன்ஸில் ஒரு பாயிண்ட்டாக நான் சொல்லியிருக்கேன். இதில் கோஆர்டினேட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஈக்குவேஷன் அப்படிங்கிறது நத்திங் பட் சம்மேஷன் QJ டாட் PJ இஸ் ஈக்குவல் டு 2T. ஸோ எப்படி எரைவ் ஆகுங்கிறது தான் வந்து இதில் நான் இப்போ சொல்லியிருக்கிறேன். ஓகேங்களா? இந்த செஷனுடைய எண்டப்பாக வந்து ஹாமில்டோனியன் அண்ட் லெக்ராஞ்சியன் பேஸ்டாக வந்து ஒரு ப்ராப்ளமேட்டிக் கொஸ்டின் கேட்டிருக்கிறேன். ஸோ தட் இஸ் த ஹாமில்டோனியன் கரஸ்பாண்டிங் டு லெக்ராஞ்சியன் இஸ் அப்படின்னு சொல்லி லெக்ராஞ்சியன் ஈக்குவேஷன் ஒன்று கொடுத்துருக்குறேன். இதுக்கு கரஸ்பாண்டிங்கான ஹாமில்டோனியன் என்னங்கிறது தான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இதில் 4 ஆப்ஷன்ஸ் இதில் கொடுத்துருக்குறேன். ஓகேங்களா? ஸோ இதுக்கான கரெக்ட் ஆப்ஷன் என்ன அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஒருவேளை உங்களுக்கு ஆன்சர் தெரியலை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இந்த ப்ராப்ளத்துக்குரிய சொல்யூஷன் வந்து கொடுத்துருக்குறேன். ஸோ நீங்கள் அந்த லிங்க் மூலமாக வந்து கரெக்டான சொல்யூஷன் என்னங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். இந்த செஷனுடைய டாபிக் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா யூ கேன் ஷேர் திஸ் வீடியோ அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். நெக்ஸ்ட் செஷனில் வேற ஒரு டாப்பிக்கில் நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ.